ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாகிஸ்தான் அரசால் இன்று விடுதலை செய்யப்பட உள்ள இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனை வரவேற்பதற்காக அவரது பெற்றோர் நேற்று இரவு டெல்லி புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது விமானத்தில் அபிநந்தனின் தந்தை வர்தமன், தாயார் சோபனா ஆகியோருக்கு விமான பயணிகள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளார்கள். அவர்கள் விமானத்தில் ஏறியதும் கைத்தட்டியும் சிலர் வணக்கம் செலுத்தியும் வரவேற்றுள்ளார்கள். இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் வசம் உள்ள இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனை இன்று விடுவிப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நேற்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பிப்ரவரி 14ஆம் தேதி புல்வாமாவில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 40க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். புல்வாமா தாக்குதலுக்கு ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு பொறுப்பேற்றது. மேலும் புல்வாமா தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இந்தியாவிடம் ஆதாரங்கள் இருந்தால் எங்களிடம் கொடுங்கள், நடவடிக்கை எடுக்கிறோம் என இம்ரான்கான் பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது பயிற்சி முகாம்கள் மீது இந்தியா அதிரடியாக தாக்குதல் நடத்தியது. இதனை மறுத்த பாகிஸ்தான் தங்கள் எல்லையில் இந்திய விமானங்கள் அத்துமீறியதாகவும் அதை சுட்டு வீழ்த்தியதாகவும் ஒரு வீரர் பிடிபட்டுள்ளார் எனவும் கூறியது. இந்தியா இதனை மறுத்த நிலையில் பாகிஸ்தான் அரசின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டது. பிடிபட்டுள்ள விமானப்படை வீரர் பெயர் அபிநந்தன் என தெரிவித்தது. இதனை அடுத்து இந்தியா தரப்பில் பாகிஸ்தானுக்குள் சென்ற இந்திய விமானம் காணவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் விமானப்படை வீரரை மீட்கும் முயற்சிகள் எடுக்கப்படும் என கூறினார்கள். இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நல்லெண்ண அடிப்படையில் இந்திய வீரர் அபிநந்தனை விடுவிப்பதாக நேற்று அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி இன்று அவர் இந்தியா வசம் ஒப்படைக்கப்படுவார் என தெரிகிறது. ராவல்பிண்டி ராணுவ முகாமில் இருந்து விமானம் மூலம் அபிநந்தனை லாகூருக்கு அழைத்து வரப்பட உள்ளதாகவும் அங்கிருந்து சாலை மார்க்கமாக வாகா எல்லை வழியாக இந்தியா அழைத்து வர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அபிநந்தனை எங்கு எத்தனை மணிக்கு இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார்கள் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை. இருப்பினும் வாகா எல்லையில் ஏராளமான பொதுமக்கள் நம் இந்திய தேசிய கொடியுடன் காத்திருக்கின்றார்கள்.